நம்ம உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. எந்த வழக்குக்கு என்று தெரிஞ்சா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுத்த அந்த நேர கட்டுப்பாட்டு தீர்ப்பு இல்லை. அது குறித்து நாம பேச போய் எதுக்கு சிக்கல்ல மாட்டிக்கணும். இது வேற. இந்த கேஸ் என்னன்னா, நேஹா சந்திரகாந்த் ஷெராஃப் என்பவர் காவல்துறையால் ஆக்கிரமிக்கப்பட்ட தன்னுடைய 2 தெற்கு மும்பை அடுக்குமாடி குடியிருப்புகளை மீட்டு தரணும்னு ஒரு அப்பீல் செஞ்சார். அந்த வழக்கில் தான் காவல்துறையின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த 2 குடியிருப்புகளை உடனடியாக அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டு இருக்கு நீதிமன்றம். அது மட்டுமா, அரசு ஆக்கிரமித்து வைத்திருந்த 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை திரும்ப பெற தீவிரமாக முயற்சி செய்த மேல்முறையீட்டாளர்களுக்கு நீதி வழங்க முடிந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு பெருமிதமும் பட்டிருக்கு. எல்லோருக்கும் பெருமிதம், மகிழ்ச்சி. ஆனா இந்த வழக்கை தொடுத்தவருக்கு மகிழ்ச்சியா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 1940ஆம் ஆண்டு வெள்ளக்காரங்காலத்தில் கொடுத்த வழக்கு இது. பல பாதைகள் தடைகளை தாண்டி 2024ஆம் வருஷம் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்து பெருமிதமும் பட்டிருக்கு. எவ்வளவு விரைவா, எவ்வளவு ஸ்பீடா, எவ்வளவு ஃபாஸ்டா. கடைசியா நீதி வென்றது எவ்வளவு வருஷம் கழிச்சு? ஜஸ்ட் 84 இயர்ஸ்ல. அடடடா, என்ன ஒரு அற்புதம். ஆனா இந்த வெற்றியை கொண்டாட மனுதாரர் இருக்காரா இல்லையானே தெரியல. 3 மாசத்துல கையெழுத்து போடணும், இல்லைனா அப்படின்னு கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு கட்டளை போடும் உச்ச நீதிமன்றம் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ஒரு கால வரையறை கொடுத்து அதற்குள் வழக்கை நடத்தி தீர்ப்பு கொடுக்கணும் ஒரு சட்டம் போடலாமே தன்னோட ஆர்டிகிள் 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி. அது சரி, இந்த சிறப்பு அதிகாரத்தை எல்லாம் திமுக போன்ற அரசியல் கட்சி வழக்குகளுக்கும் வக்ஃப் வழக்குகளுக்கும் என்றால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா? அதுவும் சரிதான்.